வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அனைவருமே எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு தான். ஸோ இதற்கான மாதச்சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா ₹56 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 4/3/2025 நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட், இது அனைத்துமே இந்த ஒரே வீடியோவில் தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கான லிங்க் அப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதன் மூலிமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுடைய லோகோ பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வேலைவாய்ப்புன்னு போட்டிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படி ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அப்படின்றது உடனுக்குடன் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 12ஆம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா இந்த சித்தாவில் எடுக்கிறாங்க. ஸோ டெம்பரரி பேசிஸில் பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ மொத்தம் டோட்டல் ஒரு 26 வேக்கண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ அடுத்து இம்பார்ட்டன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு, அதாவது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 12/2/2025 அன்றைக்கி அந்த லிங்க் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 4/3/2025 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும், ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டேட்டா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வில் பி இன்டிமேட் லேட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அவங்களுடைய வெப்சைட்டில் அந்த டீட்டெயில் அப்படின்றத அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 100 அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே பொறுத்தளவு லெவல் 22 கீழ் வரக்கூடியது ₹56,100 ₹1,75,500 வர பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டீசெண்டான சேலரி தான். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பர்சனல் ஸ்டடீஸ் இன் தமிழ் மீடியம், அதாவது பிஎஸ்சிஎம்க்கான டீட்டெயில்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷனில் உங்களுக்கு பிஎஸ்சிஎம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரிசர்வேஷன் இருந்தது அப்படின்னா. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 1/7/2025 பிரகாரம் அந்த ஏஜ் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 பார்க்கலாம். ஸோ நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி அண்ட் டிசி, அதேமாதிரி பிசி, பிசி முஸ்லீம், ஸோ இன்க்ளூடிங் எக்ஸ் சர்வீஸ்மே பிலாங் டு திஸ் கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக மேக்ஸிமம் ஏஜ் 59 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 37 வயது வரை மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ் பிலாங் டு அதர்ஸில் பார்த்தீங்கன்னா 50 வருடங்கள் வரை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ் சர்வீஸ்மேன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பீரியாரிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ அடுத்து கல்வி தகுதி பொறுத்தளவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன், அதை பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெச்பிஐஎம்மில் நீங்கள் சித்தா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜிசிசிஐஎம்மில் சித்தா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா எம்டி சித்தா, அப்படி இல்லைனா பிஏஎம் சித்தா, அப்படி இல்லைனா எல்ஐஎம் சித்தா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா டிகிரி இன் பிஎஸ்எம்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் இன்க்ளூடிங் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். Any other regards a degree or diploma in CITA holders which are eligible for registration under A class or A special class அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இந்தியா மெடிசன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக பார்த்தோன்னா இந்த குவாலிஃபிகேஷனோட உங்களுக்கு மஸ்டிகே ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கணும். அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் கவுன்சிலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இரண்டில் ஏதாவது ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் அந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு மணி நேரம் எக்ஸாமினேஷன் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் மார்க் பொறுத்தளவு உங்களுக்கு 50 மதிப்பெண்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்றது பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில் வரீங்கன்னா 40% மதிப்பெண்கள் வாங்கணும். அதர்ஸ் 40% மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா போஸ்ட்டுக்கு 2 மணி நேரம் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 100 மதிப்பெண்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க.
மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜ் மார்க் பொறுத்தளவு எஸ்சி, எஸ்சி, எஸ்டியில் இருக்கீங்கன்னா 30%, அதர்ஸில் வந்து இருக்கீங்க அப்படின்னா 35% வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு இந்த டீட்டெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சென்டர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சென்னையில் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சென்டர் கூடவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவைலபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து போகிற மாதிரி இருக்கும். ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷன் பொறுத்தளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது as per கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் இருக்கும் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்தளவு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ₹500 கொடுத்துருக்காங்க. ஸோ அதர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ₹1000 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது www.mrb.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அப்படின்றது வியூ ஆகும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களே அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றது இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வெளியாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி அப்படின்றது நீங்கள் கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலில் தான் வந்து கம்யூனிகேட் அப்படின்றது பண்ணுவாங்க. ஏன்னா போஸ்ட் எதுவுமே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதான் நம்மளுடைய அனைத்து வீடியோலையுமே சொல்லுவோம். நீங்கள் வேலிடாக இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடியும் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பரும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபோட்டோகிராஃப் டீட்டெயில் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதேமாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ வந்து ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ண முடியுன்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே காப்பீஸ் வந்து அனுப்ப தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட்ஸ் இன்டிமேட் பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டில் தான் இருக்கோம். அதாவது mrb.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் அப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு பேஜில் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனுடைய ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதிலேயே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ யூசர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கேண்டிடேட் லாகின் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நியூ யூசர் அப்படின்றது கொடுங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேண்டிடேட் லாகினில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நியூ யூசர் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது மெயினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதாவது சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் 3 விதமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சித்தாவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளிக் டு அப்ளை ஃபார் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தான்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட் அந்த போஸ்ட்டோட நேம் அப்படின்றது வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்றது இதில் வந்து மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருக்குன்னா கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் அப்படின்றத கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளுடைய சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூப்மெண்ட் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த கட்டமாக செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இன்டர்வியூக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதேமாதிரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து கடந்த ஆண்டுகளில் என் நம்பரில் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோக்கள் அப்படின்றது போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் பாருங்கள். உங்களுடைய மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மாவட்டத்தில் ஏதேனும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.